தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா ஒரு சூரியன் வழிக்கு செத்தில் விழுந்தது மாமி. இங்க ஒரு சூரியன் விழுந்து கிடக்குது. யாரு? சாமி சாமி. ப்ரோ ப்ரோ ப்ரோ, ஹலோ எஸ்எஸ் மீ ப்ரோ. என்ன ப்ரோ கெட்ட பழக்கம் இது? குடிச்சா என்ன மாதிரி ஸ்டடியாக அப்படியே வீட்டுக்கு போயிடணும். ரோட்லலாம் அப்படி பார்த்து தூங்கக்கூடாது ப்ரோ. எந்திரி ப்ரோ. ப்ரோ ஏய் ப்ரோ எந்திரிடா, எந்திரி. இது உனக்கு மட்டும் இல்லை ப்ரோ, குடிகார வர்க்கத்துக்கு அசிங்கம் ப்ரோ. எந்திரி ப்ரோ. அச்சோ, காலில் அடிபட்டுருக்குது. அப்போ ப்ரோவுக்கு பெயின் கில்லரு இதுதான். முதல்ல ப்ரோவை எழுப்புறோம், அப்புறம் இந்த பெயின் கில்லரை கொடுக்குறோம். ப்ரோ ப்ரோ தெரிஞ்சிச்சு ப்ரோ. ஏந்திரி ப்ரோ. என்ன ப்ரோ மட்டே ஆகிட்டு இருக்கிற? எவ்வளோ அடித்தாலும் ஸ்டடியாக இருக்கணும் ப்ரோ. என்ன மாதிரி ஸ்டடியாகிற மாதிரி தண்ணி அடிக்கணும் ப்ரோ. எந்திரி ப்ரோ. தண்ணி கட்டிங் தான் இது, பரவாயில்லையா ப்ரோ? இந்தா ப்ரோ. இது இல்லை, அது குடிக்க தண்ணி. கெட்ட தண்ணியா? இந்தா ப்ரோ குடி. தேங்க்யூ ப்ரோ. சாப்பிட்டியா ப்ரோ? இல்லை, பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருந்தால் சொல்லு ப்ரோ. அதான் நான் தான் இருக்கல ப்ரோ. இந்தா ப்ரோ சாப்பிடு ப்ரோ. சாப்பிடு ப்ரோ, சாப்பிடு ப்ரோ, சாப்பிடு ப்ரோ, நல்லா சாப்பிடு. சாப்பிடு ப்ரோ, ஃபுல்லாக சாப்பிடு ப்ரோ. தண்ணி அடிக்கிறத விட நல்லா சாப்பிட்ணும் ப்ரோ. அப்போ தான் உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சாப்பிடு ப்ரோ, நல்லா சாப்பிடு சாப்பிடு. பார்த்து ஸ்டடியாக இல்லை. இப்போ ஓகேவா ப்ரோ? பாய். பாய் ப்ரோ. நான் பார்த்துனுக்கிறேன். இந்தா வச்சுக்கோ. ஒரு டிஃபனுக்கு 500 ரூபாவா ப்ரோ? தேங்க்ஸ் ப்ரோ. இப்படி தெரிஞ்சிருந்தா பிரியாணியே வாங்கி கொடுத்துருப்பான் ப்ரோ. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. என் செல்ல கொஞ்சோண்டு சாப்பிடு, தண்ணி குடி. ஆ சொல்லு, ஆ சொல்லு, ஆ சொல்லு, ஆ. மா என்னப்பா? மா சாப்பிட்டே பூமிகா? சாப்பிட்ட. அவ எங்க சாப்பிட்டா? நேத்து நைட்டும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல. என்ன பூமிகா, இன்னும் உன் வீட்டுல நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? என்ன மச்சான் சொன்னீங்க? ஏன் வீடா?
சண்டை போட்டது கூட வலிக்கல. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை அத ஊ வீடுன்னு உங்களையும் என்னையும் பிரிச்சு பேசுறீங்களே, அதனால தாங்கிக்க முடியல. இதுல என்ன தப்பு இருக்கு? உன் அம்மா விட்ட உன் வீடுன்னு சொல்றது தப்பா? ஏத்த இப்ப மட்டும் அவங்க என்னோட அம்மா, நேத்து அவங்க என்னோட சித்தியா? என்னத்த ஆச்சு உங்களுக்கு? கொஞ்ச நாள் நல்லதானே இருந்தீங்க, இப்பயே திடீர்னு மாறிட்டீங்க. நான் என்ன மாறிட்டேன்? மாறாமதான் நேத்து நைட் அப்படி சண்டை போட்டீங்களா? நான் என் பேத்தியை திட்டினவங்கள திட்டினேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நியாயமா பார்த்தா உன் குழந்தைக்காக நீ தான் சண்டை போட்டிருக்கணும். ஐயோ இங்க பாருங்க அத்தை, நேத்து நைட்டு ஸ்ரேயாக்கு அடிப்பட்ட வேதனையில தான் எல்லாரும் அப்படி பேசினாங்க. விடிஞ்சது எல்லாருமே சரியாயிருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க தான் பிரச்சனையை பெருசாக்கி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஹேய், இப்ப எதுக்கு நடந்து முடிஞ்சதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? இல்ல மச்சான், நான் நடந்து முடிஞ்சு போனதை பத்தி பேசல. என் பிறந்த வீட்டு உறவுல விரிசல் விழுந்துருச்சுங்கிற வேதனையில பேசுறேன். ஆமாண்டி, விரிசல் மட்டும் இல்ல, உறவே முறிஞ்சு போச்சு. நீ எனக்கு மருமகளா தான் இருக்கணும், அந்த வீட்டுக்கு மகளா இருக்க கூடாது. அப்படி இருக்கணும்னு நினைச்சா நீ அந்த வீட்டுல தான் போய் இருக்கணும். லேட் ஆயிடுச்சு. என்ன சொல்ல போறாங்களோ, வேலை வேற இருக்கு, சீக்கிரமா போகணும். இன்னைக்கு கிளினிக் சீக்கிரமா ஓபன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆமா சொன்னாங்கல்ல, நம்ம பாட்டுக்கு சும்மாவே ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. மேடம் கத்த அவங்களுக்கு வேற வேலையே இல்ல, ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. வர ரொம்ப அதிகமா இருக்கு. ட்ரீட்மெண்ட் பண்ணாம இதுக்கு மேல நடக்க முடியாது. என்ன பண்ணலாம்? நேரத்துல பயமுறுத்திட்டானே, இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, முதல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தே ஆகணும். மெக்கானிக் கிடைச்சானா இல்லையா? என்னது சுத்திட்டு இருக்கியா?
ஓகே 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 சீக்கிரம் கூட்டு வந்துடும் அவனை. நான் இங்கே தான் பைக் ஆண்டா நின்றுட்டு இருக்கேன். சீக்கிரம் கூட்டு வா அவனை. சார் என்ன சார் என்னாச்சு? ஏன் இங்கே நிற்கிறீங்க? கால் அடிபட்டு இப்படி ரத்தம் வருது. அது ஒன்றும் இல்லை, கீழே விழுந்துட்டேன். வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், ஒரு ஃபோன் பண்ணணும். தாராளமாக பண்ணுங்க சார். இந்தாங்க சார் ஃபோன் தானே, பண்ணுங்க பண்ணுங்க. ஹலோ தீபா, நான் அண்ணன் பேசுகிறேம்மா. அண்ணா, எங்க இருந்து பேசுற? என்னாச்சு உனக்கு? உன்னை போலீஸ் விட்டுட்டாங்களாமே. டென்ஷன் ஆகாத தீபா, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். சரிண்ணா, இப்போ நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் உடனே கிளம்பி வரேன். இல்லை வேணாம் தீபா, எல்லா இடத்துலையும் போலீஸ் என்ன தேடிக்கிட்டே இருக்காங்க. நீ வந்தா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். நான் எப்படியாவது வீட்டுக்கு வந்துடுறேன் தீபா. அண்ணா, நீ அப்போ வீட்டுக்கு வர வேண்டாம். நேரா நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு பழைய வீடு இருக்குல்ல, அங்க வந்துடு. அங்க என்ன பண்ற? அண்ணா, உன்னோட பிசினஸ் பார்ட்னர் இப்போ என் கூட தான் இருக்காரு. யாரு? ஷரத்தா? அவ எதுக்கு அங்க வந்தா? அவரா வரலண்ணா, நானே தூக்கிட்டேன். என்ன தீபா சொல்ற? அண்ணா, நீ நேர்ல வா, நான் எல்லாத்தையும் உனக்கு டீட்டெயிலா சொல்றேன். சரி தீபா, நீ மெடிக்கல் ஷாப்புக்கு போய் எனக்கு கொஞ்சம் மெடிசன் வாங்கி வை. புல்லட் பட்ட இடத்துல ப்ளீடிங் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி சரிண்ணா, நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சிடுறேன். நீ சீக்கிரமா வா. நான் கண்டிப்பா வந்துடுறேம்மா. இவ இன்னும் உயிரோட தான் இருக்காளா? ஆனா எப்படி? சார் ஃபோன் பேசிட்டீங்களா? சார் இன்னும் ஒரே ஒரு கால் பண்ணிக்கிறேன் சார். சீக்கிரம் பேசிட்டு கொடுங்க. ஹலோ, வணக்கம் வக்கீலம்மா. யார் பேசுறது? குரலை கேட்ட உடனே கண்டுபிடிக்க நான் என்ன ஜேசுதாஸா இல்ல எஸ்பிபியா? நான் சாதாரண அக்யூஸ்ட் தானே. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வக்கீலம்மா, இன்னுமா என்ன கண்டுபிடிக்கல? நான் தான் உங்க கணவரோட துரியோதன. சுதாகர்? சுதாகரே தான். ராஸ்கல், எங்க இருக்க? என்ன வக்கீலம்மா, நான் உங்களுக்கு எவ்வளவு மரியாதையா பேசுறேன். நீங்க என்னடானா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம ராஸ்கல் வாடா போடான்னு கூப்பிட்டு இருக்கீங்க. கேவலம் பணத்துக்காக பச்சை குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் கொலை பண்ற உனக்கெல்லாம் என்னடா மரியாதை வேண்டியிருக்கு? சரி விடுங்க மேடம், உங்க மரியாதையை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஆமா, உங்க புருஷனை காணுமாமே. பார்த்து மேடம், காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. காணாம போனவன் காணாமலேயே போயிட போறான். ஏய், ஷரத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? பரவாயில்லையே, டக்குன்னு பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. ஓ, நீங்க தான் வக்கீல் அம்மாவாச்சே, அதான் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. ஷரத் எங்கன்னு கேட்டேன். என்கிட்ட தான் ரொம்ப பத்திரமா இருக்கான். என்ன இருந்தாலும் அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா? அதான் அவனை பிரிய முடியாம கொஞ்ச நாள் என் கூடவே வச்சுக்கலான்னு கடத்திட்டேன். இத பாரு, மரியாதையா ஷரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிடு. நீ செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடு. இல்ல ஏன் அவசரப்படுறீங்க வக்கீலம்மா? சரத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறது என் கடமை, அதை நான் பண்ணிடுறேன். ஆனா சரண்டர் ஆகுன்னு என்கிட்ட கண்டிஷன் போடாதீங்க. இப்பவே நான் சொல்ற இடத்துக்கு வாங்க, சரத்தை கூட்டிக்கிட்டு போயிட்டே இருங்க. ஆனா போலீஸ் அது இதுன்னு போனீங்கன்னு வைங்க, வழக்கம் போல எல்லா வில்லன்களும் சொல்றதுதான், உன் புருஷனை உயிரோடவே பார்க்க முடியாது. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? சரத்தை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்ன பண்ணணும்?
அதை நான் நேர்ல சொல்றேன். சரி, எங்க வரணும்? என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பழைய கட்டிட்டு ஒண்ணு யூஸ் ஆகாம இருக்குல்ல, இப்ப அத ஷரத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேரா அங்க வந்துருங்க. திரும்பவும் சொல்றேன், புத்திசாலித்தனமா போலீஸ்காரங்களோட வரலாம்னு நினைச்சா அப்புறம் நான் முட்டாள்தனமா ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும். சரியா? என்னடா பொண்டாட்டிக்காக தூது வந்திருக்கியா? ஏமா எல்லா கோவத்தையும் நீ என் மேல காட்டுற? நான் யாருப்பா உன் மேல கோவத்தை காட்டுறதுக்கு? ஏன் பேத்திக்காக நான் சண்டை போட்டது உன் பொண்டாட்டி புரிஞ்சுக்கல. இப்போ உன் மேலையும் கோவத்தை காட்டி அதுக்கும் அவ என் கூட வந்து சண்டை போடவா? வேணாம் சாமி, வேணவே வேணாம். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் காசியிலேயே கரைஞ்சிருப்பேன், காலாஸ்திரிலேயே எரிஞ்சிருப்பேன். மா, வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலான்னு பேசாதம்மா. அப்படி அனாதைய போய் சார் என்ன நீ பிள்ளைய பத்த? நேத்து நீ வரலனாலும் கண்டிப்பா நான் சண்டை போட தான் செஞ்சிருப்பேன். குழந்தைய திட்டினது தப்பு தான். ஆனா அம்மா, அதுக்காக நீ பூமிக்காவை கஷ்டப்படுத்துறது சரியில்லைம்மா. ஓஹோ, பொண்டாட்டி கண்ணை கசக்குன உடனே பெத்தவ கண்ணீர் பெருசா தெரியல, அப்படிதானே? அம்மா, நான் முதல்ல என்ன சொல்ல வரேன் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. நீ ஒன்னும் சொல்ல வேணாப்பா. நேத்து நான் உன் மாமியாரை திட்டினது தப்புதான். அதுக்காக வேணா அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன், போதுமா? அட போமா, நீ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டே இரு. என்னடா இதுக்கு மேல என்ன சொல்ல போற? அதான் கட்டினவதான் கலசம், பெத்தவ பெருசுலன்னு சொல்லிட்டியே, இதுக்கு மேல என்ன சொல்ல போற? இப்ப நான் அந்த மாதிரி சொன்னேனா? ஏமா, என்ன பத்தி உனக்கு தெரியாதாமா? இது வரைக்கும் நீ காட்டின இடத்துல தானே மேஞ்ச, நீட்டின இடத்துல தானே பாஞ்ச. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, இங்க பாருமா, நம்ம ரெண்டு பேருமே வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணிருக்கோமா. அது எல்லாத்தையுமே சரி பண்ணவ நம்ம பூமிக்கா தான். இங்க பாரு, இன்னைக்கு நீயும் நானும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்றோம்னா அதுக்கு காரணம் அவதான். இங்க பாருமா, அப்படிப்பட்டவ உன்னால கஷ்டப்பட வேணான்னு நான் சொல்றேன். என்னடா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? நான் என்ன எனக்காக சண்டை போட்டேன்? அவளுங்க திட்டினது ஏன் பேத்திடா? பெருசா பேசுற. நியாயமா பார்த்தா நீயும் பூமிகாவும் என்ன நினைச்சு பெருமைப்படணும். அதை விட்டுட்டு அவ என்னடானா என் மேல கோவப்பட்டு சண்டை போடுற. நீ என்னடானா எனக்கே அறிவுரை சொல்லிட்டு இருக்க. நான் அறிவுரை எல்லாம் சொல்லலம்மா. இங்க பாருமா, அந்த குடும்பத்துக்காக நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணான்னு தான் சொல்றேன். அதேதான் நானும் நினைக்கிறேன். அந்த குடும்பத்துக்காக நம்ம குடும்பத்துல சண்டை வேணாம். இத போய் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு. எனக்கு அந்த குடும்பத்துல எவ்வளவு பார்த்தாலும் பிடிக்கல, பிடிக்கவும் செய்யாது. நேத்து நைட்டோட அந்த குடும்பத்துக்கும் உன் பொண்டாட்டிக்கும் உறவு முறிஞ்சு போச்சு. இதுக்கு மேலயும் நீயோ இல்ல உன் பொண்டாட்டியோ அந்த குடும்பத்தை பத்தி பேசுனீங்க, அப்புறம் திரும்பவும் நான் பழைய வசந்தாவா மாற வேண்டி வரும். அப்புறம் நான் இன்னொரு மருமகளை தான் தேடணும். நினப்பெல்லாம் வெயிட்டாச்சு உள்ள, என் தலையெல்லாம் வெயிட்டாச்சு புள்ள. அல்டாப்பா சுத்திக்கின்னு சல்சாப்பு பண்ணிக்கின்னு மனப்போக்கில் வாழ்ந்து புட்டோமே. கஷ்டத்தை தாங்கிக்கின்னு நஷ்டத்தை வாங்கிக்கின்னு பட்டா போட மறந்து புட்டோமே.